வணக்கம் மக்களே. இந்த வீடியோ யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு நேரடியாகவே சமர்ப்பிக்கிறேன். அர்ச்சுனா அவர்களே, உங்களுடைய பெயரை சொல்லியே நான் சில கேள்விகளை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக கேட்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, உங்கள் படிப்புக்கான நாகரிகம் எங்கே? நீங்கள் அடிக்கடி சொல்கிறீர்கள், நான் படித்தவன், மற்றவங்க படிக்காதவங்க என்று. அர்ச்சுனா அவர்களே, படிப்பு என்று ஒன்று இருந்தால் அதற்கென்று ஒரு கண்ணியமும் ஒழுக்கமும் இருக்க வேண்டும். உங்களுடைய மருத்துவ பட்டம் உங்களுக்கு பிறரை கேவல வார்த்தைகளாலும் திட்டுவதற்கும் துப்பாக்கி எடுத்து சுடுவேன் என்று மிரட்டுவதற்கும் தான் கற்றுக் கொடுத்ததா? உண்மையான படித்த மனிதன் தன் அறிவாலும் நிதானத்தாலும் பேசுவான். உங்களைப் போல வன்முறையை கையில் எடுக்க மாட்டான். இரண்டாவதாக, சீமானை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் அவசரமாக இந்தியாவுக்கு ஓடிப்போனீர்களே, அங்கே போய் அண்ணன் சீமானை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினீர்கள். சீமான் அவர்கள் தமிழ் மக்களுக்காகவும் நம் தலைவருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டவர், எவ்வளவு உண்மையாக தன் நியாயங்களை பேசி வருபவர் என்பது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும். விஜய் அவர்களை பிடிக்கும் பிடிக்காது என்பது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இத்தனை வருடகால தமிழ் தேசியத்திற்காக களத்தில் நிற்கும் ஒரு தலைவரை போய் நேற்று அரசியலுக்கு வந்த நீங்கள் எந்த தகுதியில் கேவலமாக பேசினீர்கள்? தமிழ்நாட்டில் போய் சீமானை பற்றி தப்பாக பேசினால் அங்கே இருக்கும் தமிழர்கள் உங்களை கொண்டாடுவார்கள் என்று நினைத்தீர்களா? உண்மையில் உங்களுக்கு அங்கே என்ன வேலை? இலங்கையில் தமிழ் மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேச துப்பில்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஓடிப்போய் யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுத்து பப்ளிசிட்டி தேடுவதுதான் ஒரு எம்பியின் வேலையா? ஐந்தாவது, போலீஸ் ஸ்டேஷன் நாடகமும் கண் துடைப்பும். நாடாளுமன்றத்துக்குள் பெண் எம்பிக்கள் முன்னிலையில் துப்பாக்கி இருந்தா சுட்டுடுவேன் என்று வன்முறையை தூண்டும் விதமாக பேசிவிட்டு இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்கிறீர்கள். இதெல்லாம் வெறும் கண்துடைப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் பப்ளிசிட்டி தேடுவதற்கான நாடகம் என்பது மக்களுக்கு நன்றாகவே புரிகிறது. அர்ச்சுனா அவர்களே, மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது நாடாளுமன்றத்தில் போய் ரவுடித்தனம் செய்வதற்கோ தமிழ்நாட்டில் போய் சீமானை திட்டுவதற்கோ அல்ல, தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பேசுவதற்கே ஆகும். இனியாவது உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையேனில் மக்கள் உங்களை நிராகரிக்கும் நாள்